திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். உலகெலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான். அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அன்பார்ந்த மெய்யன்பர்களே, 4ஆம் பகுதியிலே ஞானசம்பந்தப் பெருமான் காரைக்கால் சென்று வழிபட்ட காரைக்கால் அம்மையாரின் சிறப்பை பற்றி நாம் பார்த்தோம். அதன் பிறகு காரைக்காலிலே தங்கினார். அதன் பிறகு திருப்புகரூர் திருமுருகநாயனார் மடத்திலே நாவரசரும் ஞானசம்பந்தம் தங்கினார்கள். அதற்கு பிறகு நாவரசர் திருவாரூர் சென்று வந்தார். திருவாரூர் சென்று மறுபடியும் அந்த மடத்திற்கே வந்தார், நாயனார் மடத்துக்கு. வந்தவுடனே திருவாரூரின் சிறப்பை பற்றி நாவரசர் சொல்ல அதிபக்தியோடு ஞானசம்பந்தப் பெருமான் அவரும் திருவாரூர் சென்று பதிகங்களை எல்லாம் பாடி வந்தார். அதற்கு பின்னாலே திருவேலிமலையிலே தனித்தனியாக மடத்தில் தங்கினார்கள். அந்த திருவேலிமலையிலே தங்கும் பொழுது ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை அந்த ஊருக்கே நடந்தது. கடந்த ஒரு ஆண்டு காலத்திற்கு மேலாக மழை இல்லாத காரணத்தால் பஞ்சம் வந்துவிட்டது. சிவனடியார்களெல்லாம் வருந்துகின்றார்கள். அந்த ஊர் மக்கள் எல்லாம், சுற்றுப்புற ஊர் மக்கள் எல்லாம் உண்ண உணவு என்று சொல்வார்களே, அன்ற உண்ண உணவு இல்லாமல் தவிக்கின்றார்கள். இதையெல்லாம் இரு நாயன்மார்களும் பார்த்தார்கள். அவர்களால் அந்த கஷ்டத்தை கண்ணால் பார்த்து அவங்களால் சகிக்க முடியல. அப்படி ஒரு சிறப்பான ஒரு சந்தர்ப்பம். உடனே நாவரசரும் ஞானசம்பந்தம் சேர்ந்து சிவபெருமானை பாடினார்கள். திருவேலிமலை நாதரை பாடினார்கள். பாடுகின்ற பொழுது மெய்மறந்து 2 பேரும் பாடினார்கள். அன்று இரவு இருவருடைய கனவிலும் சிவபெருமான் தோன்றினார். தோன்றி ஒரு உபாயத்தை சொன்னார். ஏன்னா மக்களுக்கு கஷ்டம்னா இறைவனுக்கும் அதற்கான உபாயத்தை செய்வது சகஜம்தானே. அந்த வகையிலே ஒரு உபாயத்தை சொன்னார். தம்முடைய ஆலயத்தின் பீடத்திலே முன்புறமாக ஒரு காசு வைக்கப்பட்டிருக்கும், படிக்காசு என்று சொல்வார்கள். முன்புறமாக வைக்கப்பட்ட காசு திருநாவுக்கரசர் எடுத்துக்கொள்ள வேண்டியது. பீடத்தின் பின்புறமாக வைத்த காசு ஞானசம்பந்தர் பெற்றுக்கொள்ள வேண்டியது. தனித்தனியே காசு பெற்று தனித்தனியே சமையெல்லாம் செய்து அன்னம்பாளித்து வந்தார்கள், அமுது படைத்து வந்தார்கள். இப்படி கொஞ்ச நாள் போன பிறகு பார்த்திங்கன்னா நாவரசருடைய அந்த மடத்தில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே சமையல் முடிந்து சாப்பாடு கிடைக்கிறது. ஆனால் சம்பந்தருடைய அந்த மடத்தில் தாமதமாகிறது. என்ன காரணம் என்று பார்த்தால் இறைவனின் சோதனை பாருங்கள். ஞானசம்பந்தர் பதிகம் பாடுகிறார், ஸ்தலங்களுக்கு செல்கிறார். அதே பதிகம்பாடி ஸ்தலங்களுக்கு சென்றாலும் ஆலய திருப்பணிகளை, தூய்மை பணிகளை, உழவாரப் பணிகளை செய்பவர் நாவுக்கரசர். ஆகவே அவருக்கு அப்படிப்பட்ட காசு என்று தெரிந்தவுடனே மீண்டும் ஞானசம்பந்தர் பாடி அந்த வட்டக்காசை மறுபடியும் பெற்று அவரும் துரிதமாக அனுதினமும் அன்னம்பாளித்து வந்தார். இப்படியே பல நாட்கள் போன பிறகு மழை வந்தது. நல்ல வான்முகில் வளாது பெய்யுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மழை வந்தது. பயிர்களெல்லாம் விளைந்தது. எல்லாருக்கும்
விவசாயம் போன்ற பல்வேறு தொழில் கிடைத்தது. அதற்கு பின்னாலே படிக்காசு நின்றுவிட்டது. இப்படியே அவர்கள் ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு ஸ்தலமாக சென்று கொண்டு இருக்கிற காலகட்டத்திலே இருவரும் சேர்ந்து திருமறைக்காட்டுக்கு வந்தார்கள். திருமறைக்காட்டுக்கு வந்தால் இருவரும் சேர்ந்தே போனார்கள். அங்கே உள்ள சிவபெருமான் அந்த ஆலயத்தை பக்தர்கள் வழிபட செல்வதற்கு பின்வழியாக மற்றொரு வழியாக செல்கிறார்கள். ஆனால் ஆலயத்தினுடைய முக்கியமான கதவு அடைப்பட்டு கிடக்கு. ஏதோ முயற்சி செஞ்சாங்க, ஆனால் அது திறக்க முடியல. அப்போது ஞானசம்பந்தர், அதே போன்று நாவுக்கரசர். முதல்ல ஞானசம்பந்தர் சொல்கிறார் நாவுக்கரசரை பாடச் சொல்லி. இருந்தாலும் முதலிலே ஞானசம்பந்தர் பாடுறார். இந்த சம்பவம், இந்த காட்சிகள் சாதாரணமாக தேவாரங்கள், கண்ணதாசனுடைய சில வரிகள், அதே போன்று டி.எம். சவுந்தரராஜனுடைய குரல் திருவருட்செல்வர் படத்திலே நீங்கள் பார்க்கலாம். அதனுடைய சுருக்கமாக இப்பொழுது பாடல்கள் தரும். முதல்ல திருஞான சம்பந்தர். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று சம்பந்தர் பாடுறார். அதற்கு பிறகு நாவுக்கரசர். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்தை இணையடி நிழலே ஈசன் எந்தை இணையடி நிழலே. நிறைய பாட்டு பாடுறாங்க. அப்பவும் கதவு திறந்த பாடு இல்லை. மீண்டும் நாவரசரை பாடுகின்றார். பன்னிரே மொழியான் உமை பங்கரோடு மன்னினார் பலம் செல்மறை காடரோ கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்மானே. தாழ்த்திரவாய் மணிக்கதவே தாழ்த்திரவாய் ஆலய மணிக்கதவே தாழ்த்திரவாய் மறைநாயகன் முகம் காண தாழ்த்திரவாய் மறைநாயகன் முகம் காண தாழ்த்திரவாய் ஆலய மணிக்கதவே தாழ்த்திரவாய் மணக்கதவும் திறந்த பரம்பொருளே மணக்கதவும் திறந்த பரம்பொருளே திருக்கதவும் சிறக்க வரமருளே ஆலய மணிக்கதவே தாழ்த்திரவாய் இருக்கரம் கூப்பி உனை வலம் வரவே எங்கும் சிவமாய் மலர தாழ்த்திரவாய் ஆலய மணிக்கதவே தாழ்த்திரவாய். இப்படி பாடிக்கிட்டே இருக்கார். கதவு
திறந்த ஒரு சூழ்நிலை இல்லை. அப்போது மிக துரிதமாக, மிகவும் மெய்மறந்து சற்று துரிதமாகவே பாடுறார். ஒரு முறை இருமுறை பல முறை கேட்டேன் ஒளியே தாழ்த்திரவாய். ஒரு முறை இருமுறை பல முறை கேட்டேன் ஒளியே தாழ்த்திரைவாய். இறைவா தாழ்த்திரவாய் என் தலைவா தாழ்த்திரவாய். இறைவா தாழ்த்திரவாய் என் தலைவா தாழ்த்திரவாய். கதவே தாழ்த்திரவாய் தாழ்த்திரவாய் என்று உச்சமாக பாடிய பிறகு என்ன அதிசயம் பாருங்க. அப்படியே மணிக்கதவு என்று சொன்ன போல ஜல்லுன்னு ஒரு சவுண்டு கேட்டது. 2 கதவும் திறந்தது. 2 கதவும் திறந்த பிறகு சிவனடியார்களும் அனைத்து பக்தர்களும் ஆலயத்துக்கு சென்றார்கள். அங்கே உள்ள சிவபெருமானை வணங்குகிறார்கள். எல்லாரும் சேர்ந்து ஆனந்தமாக பாடுகிறார்கள். சிவமயமே எங்கும் சிவமயமே, சிவமயமே எங்கும் சிவமயமே, என்றும் தவ பயம் இல்லை எனும் சிவமயமே. சிவமயமே எங்கும் சிவமயமே, இனி தவ பயம் இல்லை எனும் சிவமயமே. சிவமயமே சிவமயமே இப்படி பாடி 2 கதவும் திறந்த பிறகு இறைவனை வலம் வங்கி வந்து தரிசித்தது மட்டுமல்லாமல் எல்லாம் ஆனந்தமாக இருக்கின்ற ஒரு கண்கொள்ளா காட்சியை 2 நாயன்மார்களும் பார்க்கின்றார்கள். அந்த அரிய சூழ்நிலையிலே நாவரசரும் சம்பந்தரும் ஒன்றாக கூடியிருக்கின்ற அந்த மடத்திலே மதுரையிலே ஒரு சூழ்நிலை. பாண்டிய மன்னர் சமண சமயத்தை தழுவிவிட்டார். அவர் தழுவியது மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் தழுவ ஏற்பாடு செய்கிறார். சமண துறவிகளுடைய செயல்பாடு அப்படி இருக்கின்றது. அரசியார் மிகவும் அரும்பாடுபட்டு சைவ சமயத்தை தழைக்க முயற்சிக்கிறார்கள். அமைச்சரும் அதே போன்று முயற்சிக்கிறார்கள். என்றாலும் கூட அரசர் இல்லையா, அவ்வளோ சீக்கிரமாக மாற்ற முடியவில்லை. ஆகவே அரசியார் ஒரு முடிவை செய்கிறார்கள். திருஞான சம்பந்தரை அழைத்து வந்தால் பரவாயில்லை என்று நினைக்கிறாங்க. அதன்படி ஏவலர்களை விட்டு திருஞான சம்பந்தரை அழைக்க வர்றாங்க. அப்போ நாவுக்கரசரும் இருக்கார். நாவுக்கரசர்கிட்ட போய் அவர் விடை பெற்று மதுரைக்கு செல்கிறார். மதுரைக்கு சென்று அங்கே இருக்கின்ற சமண மதத்தவரை அந்த அனல்வாதம் புனல்வாதம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வாதங்கள் நடக்கின்றன. இறுதியிலே அவர்கள் வாதத்திலையும் சரி, அந்த சைவ சமத்துவிட சிறப்பு, சமண சமயத்தின் சிறப்பு என்ற விஷயத்திலும் சரி அவர்கள் தோல்வி அடைந்தார்கள், வீழ்ச்சி அடைந்தார்கள். ஞான சம்பந்தர் வெற்றி பெற்றார். அது முதலே மன்னரும் சற்று மனம் மாறி சைவ சமயத்துக்கு வரலானார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே மதுரையம்பதியெல்லாம் வலம் வந்து சிவநாமத்தை எல்லாம் சொல்லி மீண்டும் சோழ நாட்டுக்கு வருகிறார். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் என்று வருகின்ற ஒரு நேரத்திலே ஒரு ஆற்றை தாண்டி வர வேண்டும். ஆற்றை தாண்டி வர வேண்டும் என்றால் ஓடம் ஓட்டுபவர் ஓடக்காரர் சம்மதிக்கவில்லை. ஆற்றில் வெள்ளம் இருக்குது, என்னால் போக முடியாதுன்னார். ஓடக்காரரை விட்டுவிட்டு திருஞான சம்பந்தரே சிவனையாடைகளை அமர வைத்து ஓடத்தை ஓட்டினார். முன்ன பின்ன ஓடம் ஓட்டியிருக்கிறா இல்லை, இருந்தாலும் தைரியமாக சிவநாமத்தை சொல்லி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்,
ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். அப்படியெல்லாம் சிவநாமத்தை சொல்லிவிட்டு அக்கரைக்கு வந்து சிவபெருமானை வணங்கிவிட்டு பிறகு சோழ நாட்டுக்கு வருகிறார். இந்த வகையிலாக இன்னும் பல்வேறு நல்ல விஷயங்கள்லாம் ஞானசம்பந்தர் செய்திருக்கார். ஆகவே இதன் தொடர்ச்சியாக அடுத்த பகுதியில் பார்ப்போம். சிவா திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.